வாழ்க்கையில் முதிர்ந்து விழக்கூடிய சூழ்நிலையில் அந்த உபனிஷதத்தில் வந்த அந்த ஸ்லோகம் சொல்கிறது, ஒரு வெள்ளரிப்பழம் போல் நாம் இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் நிறைவடைய வேண்டும் என்றால் வெள்ளரிப்பழம் போல் ஏன் இருக்க வேண்டும்? வெள்ளரிப்பழம் போல் இருப்பதுதான் துறவு என்று அந்த உபனிஷதம் சொல்கிறது. துறவு என்றால் பழுத்த பழம் இலையிலிருந்து கீழே விழுமே, அப்பொழுது நடக்குமே, அந்த நிலைப்பாடு தானே துறவு. அப்படி என்றால் எல்லா பழங்களும் கீழே தானே விழுகின்றன. அது என்ன வெள்ளரி பழம் என்று உபனிஷதம் சொல்கிறது என்று அவர் தேடி இருக்கிறார். மகா பெரியவர் சொன்ன விளக்கம் பாருங்க. எல்லா பழங்களும் மரத்திலிருந்து கீழே உதிரும், செடியிலிருந்து கீழே உதிரும், கொடியிலிருந்து கீழே உதிரும். வெள்ளரி பழம் மட்டும்தான் தரையிலேயே படர்ந்திருக்கும், தரையிலேயே படர்ந்திருக்கும். மற்ற பழங்கள் கிளையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும். அதுதான் துறவு என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, வெள்ளரி பழம் இருக்கிறது, அதை பழுத்து விட்டால் அந்த காம்பு இருக்கிறது இல்லையா, அது அந்த பழத்தை விட்டு தன்னை விலக்கிக் கொள்ளும். என்ன சூட்சுமம் தெரியுமா? துறவு என்பதும் முக்தி என்பதும் எது தெரியுமா? நாம் பற்றை விழுவது அல்ல. நாம் முழுமை அடைந்து விட்டால் அந்த பற்று தன்னைத்தானே நம்மிடம் இருந்து விலக்கிக் கொள்ளும். அந்த நிலையில் தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று மகா பெரியவர் சொல்கிறார்.